15 நாட்களாக குடிநீர் வராததால் காலி குடங்களுடன் சாலை மறியல், பொதுமக்கள் போராட்டம். கரூர் திண்டுக்கல் சாலையில் உள்ள வெங்கலப்பட்டி திருமாநகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக காவிரி கூட்டுநீர் வரவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் ஆழ்துணை கிணறு மோட்டார் பழுது ஏற்பட்டதால் தண்ணீர் இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி பொதுமக்கள் 20க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் கரூர் திண்டுக்கல் சாலையில் அமர்ந்து திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை ஓரமாக இருந்த தடுப்புகளை சாலை நடுவே வைத்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதுடன் சாலையில் வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாந்தோணிமலை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். குடிநீர் பிரச்சனைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் சார்பில் உறுதியளித்ததை அடுத்து தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் காலை நேரத்தில் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகினர். அங்க தண்ணி வந்துட்டே தான் இருக்கு. காலம்பட சைடுல தண்ணி வந்துட்டே தான் இருக்கு. ஆமாச்சி மோட்டார் ரிப்பேர் ஆமா. ஏய் திறந்து விட்டாங்க போப்பா. தண்ணி பாய் பிடிங்கப்பா. போமா. போப்பா தண்ணி வரப்ப போ. நான் இங்க தான் இருப்பேன். நான் ஊருக்கு ஓடி இருக்கேன். மோட்டார் ரிப்பேர் ஆனது சரி பண்ணியாச்சா? அப்புறம் மோட்டார் வச்சாச்சு. எங்க போனாரு? செய்யணுமா இல்லையா? தண்ணி